மாத்தி வச்சுட்டு வர்றது 1000 முடி மாத்தணும். வர்றேன் பூரா மசுரை பிடிக்கிட்டு தான் என்னதான் பண்றது? என்ன பண்றது அப்புறம்? அப்படியா? இப்போ அடுத்த வரையா பாருங்க. என்ன கரெக்டா இருக்கா? வாங்க. இது என்ன காட்டேரியாட்டம்? வாங்கல். வாங்கல. இல்லங்க. யாரோ டேய். யாரோ வாங்கல்னு வேடி காத்து இருக்கேன். போடு குத்து கொல்லு போடு 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 சிங்க. நெருப்புடா நெருங்கடா. டேய் சொல்டா டேய். அக்கா மண்டை. யாரா இங்க? அவன் என்னென்ன கேக்குறேன் அக்காலவா உள்ள வந்துட்டு. அக்கா எல்லாரும் தயவு செய்து எந்திரிச்சு உட்காருங்க. படுத்திருக்கிற தாய்மார்கள் எந்திரிச்சு உட்காருங்க. தோடு மூக்குத்தி எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாரு. கூப்பிடுறா. நல்லா உட்காருவார், பேசுவார், சகசமாக கொஞ்சம் பேசுவார். ஆனால் தோடு மூக்குத்தி நகையை போகிற திருடிட்டு வந்துடுவார். பழைய செருப்பு பத்திரம். இதுக்கு எந்த வக்கால வழியில் பிரி ஓட்டுவேன்? டேய் அந்த ஐயாவை அவரை பற்றி தெரியல. அந்த ஆயாவுக்கு சரி சரி அவனை கூப்பிடுறான்னே. டேய் ஏன்டா அதுக்கான வந்தானா? அவனை கூப்பிடுறா. அட போயா நீ பொக்க சோறு கூப்பிடுறா. அட இரியா நீ எனக்கு குண்டி. நீ நல்லா இருப்ப. அந்த முடி எடுத்துக்கிட்டு போயிட்டா. எனக்கு இதாங்க அழகு. ஸ்டைல் ஸ்டைல். அது அவனை தான் நல்லா இருந்துச்சு. அவன் சொட்ட மண்டை. அவன் மண்டைக்கு நின்னுக்கான். சரி நண்பா. இல்ல சாமி நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்து சிரிச்சு. அட இரியா சந்து சிரிச்சியா? இல்ல சந்திச்சு சந்திச்சு 3 நாளா ஆச்சு. 3 நாள் ஆச்சுங்க. 3 நாளா. இன்னைக்கு லீவு தானே? 3 மாசம்டா பேசாம இருக்காங்க. இன்னைக்கு லீவு தானேங்க? அம்மா சரி கிளம்பிறியா? ஆமா ஆமா. சரி அது இருக்கட்டும். இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏங்க அட இருங்க. என்ன நீங்க வந்து என்ன அடிச்சீங்கல்ல? அம்மா நீங்க அடிச்ச அடியில எனக்கு புழுக்குன்னு சிலுக்கு மூத்திரம் வந்துருச்சுங்க. சிலுக்கு செத்துருச்சுடா. சிலுக்கு செத்துருச்சா? அம்மா யோ டவுசர் வச்சுட்டு மூத்திரம் வந்துருச்சியா? நாதாரி பேளே. அவனை சொட்டையனை கூப்பிடுறா. டேய் சொட்ட மண்டையா ஒண்ணு என்ன அடிக்கிறாடா வாடா. இந்தா என்னடா? டேய் அவன் கொம்பாடலாட்ட அவன். இல்லங்க அவன் வேற ஒண்ணும் இல்ல. என்ன? எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்து எல்லாம் கேக்குறியான். அவன என்னடா எங்க ஓத்தால? டேய் இல்ல உங்க ஓத்தால உங்க அப்பா சந்தைக்கு போனாங்களா இல்லையாடா? என்னடா ஓய்வு வாங்குறியே? எங்க நடமல பாசங்க. அவனை கூப்பிடுறா. அந்தரா டேய் வாடா இங்க. டேய் அவன் வர மாட்டான். டேய் நீ ஆம்பளனா இங்க வாடா. டேய் சொட்ட. டேய் நீ இங்க வாடா. உன் தலையில மயிரா இங்க வாடா. டேய் போடுறா. டேய் அது பெரியாயி பெரிய மனுஷி. அடிக்காத பாப்பா. அவன் என்ன வேஷம் ஓய்கம்மாங்கிற நீ அடிக்காதங்கிற. அவன் பேசுன நியாயமா? இவன் ஓத்தாங்கிறேன், அவன் உம்மாங்கிறேன். இவங்க எல்லாம் அடிக்கிறத என்ன பண்றது? ஏன்டா அப்ப மாற்றா அவனை. டே கிரிமண்டை அவனை கூப்பிடுறா. அது முடியும் முகரையும். அட வாங்கடா சுங்க. ஆமா 60ஆம் கல்யாணம் பாங்க வா. டேய் டேய் சேது பூதி இங்க இருந்து பார்க்க நீ காட்டேரியாட்டமே இருக்கிறடா வாடா. ஐயோ நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க. நெருப்புடா நெருங்கடா. அவன் தான் ஓய்வுமானு கேட்பான் தெரியுமா இல்லையா? ஆனால் அந்த நாடத்தை அசால்ட்டாக கேட்குறிய ஓய்வுமான்னு பாடா. அண்ணே அண்ணே பெரிய அண்ணே முத்தண்ணே எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம்ண்ணே. இங்கே வானே சுங்க ஏறி வாடா.
பரவாயில்ல ஏற தெரியாம நம்ம இருக்கிற நீ மற்ற போதி தள்ள போடு அண்ணே உன் சட்டை மாதிரி எனக்கு ஒரு சட்டை தச்சு கொடுண்ணே. அண்ணே எங்கடே வாங்கின இந்த பிராண்டு சட்டை எவ்வளோ? உண்மையாலுமே சத்தியமாக சொல்கிறேன். ஒரு கணக்காக சொல்லுண்ணே. அவனுக்கு தலைக்கட்டை மை போட்டாங்களா? வாடா டேய் ஐயா இந்தாங்க. இல்லை அதை தூக்கிட்டு ஓரவா போடு. இது பூதி 3 நாள் ஆச்சு. நீங்க 3 பேர் எங்க போனீங்க? இவன்ட கேளுங்க. ஓ வாயிடா வாயிடா. இதுல ஒவ்வொரு ஆளா பொறுமையா சொல்லியா? ஆமா ஆமா. இல்ல வெள்ளச்சாமி நம்ம ஊர் இது. ஆமா கிளிக்குடி. கிளிக்குடி. கிளிக்குடியில் மகா கும்பேஸ்வரம் ஐயாவுடைய வெங்கராஜ் மாமனு தெரியும். ஐயாவுடைய மகா கும்பேஸ்வரம் முன்னிட்டு 3 ஊருக்காரங்கப்பா. ஆமா என்னென்ன ஊருன்னு அது என்ன 4 ஊர் சொன்னாங்க மறந்துட்டேன். கிளிக்குடி, எல்லப்பட்டி, பெருமாம்பட்டி, பெருமாம்பட்டி, கூடலூர் கூடலூர் கூடலூர். இந்த 3 ஊருக்காரங்க சேர்ந்து தம்பி 4 ஊருப்பா. 4 ஊரா? மொத்தம் 4 ஊர். இல்லைண்ணா பள்ளி நான் கணக்கு அவன் கொட்டை எடுத்தது காலையில் கணக்கை குறைச்சி போடாது. 4 ஊர் 4 ஊருக்காரங்க சேர்ந்து தம்பி நீங்களே வெள்ளச்சாமி கூட சேர்ந்து நிலையறிய நான் வெள்ளச்சாமி பார்க்க முடியாது. ஆமா ஏன் ஊர் ஏன் என்னைய பார்க்க முடியாது? நீ என்கிட்ட ஆடுறது போயிருவேன் வெளில போயிருவேன் நாங்கள் உங்க கூட இருக்கோம்ல. தண்ணியை போட்டுடா படுத்துருவேன். ஐயோ அப்படி படுக்காத சாமி பொழப்பு கொட்டு போயிடும் அப்படின்னாலே சரி சரி வெள்ளச்சாமி கூடவே இருக்கிறீங்க நீ உங்கள்ட்ட அட்வான்ஸ் கொடுத்தா நீ வெள்ளச்சாமி கூட்டி வந்துருவீங்க. ஆமா அப்படின்னு இந்த 4 ஊருக்காரங்க சேர்ந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்கப்பா. கொடுத்தாங்களா? ஒயிலாட்டத்தை காட்டணும். நம்ம ஒயிலாட்டத்துக்கு ஆமா வாங்கினீங்களா? வாங்கினேன். எப்படி கொடுத்தாங்க? என்கிட்ட கொடுத்து 1000 ரூபா கொடுத்தாங்க. 1000 ரூபா கொடுத்தாங்களா? அடே சாமி பரவாயில்லையே. 1000 ரூபா அட்வான்ஸ் மட்டும் 1000 ரூபா. ஒப்பது தன்னானே. அப்ப ரேட்டு ரேட்டு எப்படி பேச யாருக்கு தெரியும்? சரி இருக்கட்டும். காலையில தான் தெரியும். ஆமா 1000 ரூபா என் கையில வந்து 1000 அதான் நான் சொல்ல முடியும். காலையிலக்கு என்ன எம்புட்டு வருதுன்னு யாருக்கு தெரியும்? ஆமா ஆமா. அதனால 2 நோட்டு கம்மியா வரலாம். இல்லடா கூட வரலாம். சட்டை தைக்கிற கூட காசு கொடுக்க மாட்டேன் அவ்வளவு தெரியும். அப்புறம் சொல்றேன் நீ அப்படி காரணத்தினாலே சரின்னு என்கிட்ட 1000 ரூபா கூப்பிட்டு கொடுத்தாங்க. நான் காசை வாங்கி கையில பிடிச்சிக்கிட்டே போனேன் பாரு. எதை? காசை கீழே விட்டுறோம்னுட்டு இறுக்கி பிடிச்சிட்டு வந்திருக்கிற கையில பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். பாரு அந்த நம்ம ஊனையூர் பக்கத்துல அந்த இது மண் ரோடு ஒண்ணு போகுது. ஆமா உள்ள நம்ம வர்ற வழி ஹோட்டல்ட்ட 3 ரோடுக்கு முன்னாடி உள்ளுக்க. ஆமா அங்க நான் வந்தோன்னா வரும் ஆளுக்கு அப்புறம் வரிசையா போயிட்டு இருந்தாங்க. இங்க இல்ல கிழக்காம போயிருப்பாங்க. பிடிக்காத ஒரு விஷயம் என்ன? டாஸ்மார்க் ஒயின் ஷாப் அந்த இடத்த மெயின். பிராந்தி என்ன சொல்லாத பிடிக்காது எனக்கு. பிராந்தி பிடிக்காது. நல்ல மனுஷன் பச்சை போடு கடைக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஓஹோ எனக்கு அதை கொஞ்ச நேரத்துல பாரு கையெல்லாம் மொழிக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அத பார்த்த உடனே அது மாதிரி சிக்கன் சுண்ணியா காய்ச்சலாம்ல. நாதாரி பேல சிக்கன் குனியா காய்ச்சடாது. அது மொழிக்கு வலிக்குமா? ஆமா எனக்கு மொழிக்கு சிக்கன் சுண்ணியா காய்ச்சல் வந்துருச்சு. சிக்கன் குனியா காய்ச்ச அந்த காய்ச்சல் வந்தா டாஸ்மார்க் அடிச்சா பாஸ்மார்க் அப்படின்னாங்கல்ல. டாஸ்மார்க் அடிச்சா பாஸ்மார்க். இவன் பேச்ச கேளுங்க. அப்ப நேரா கடையில போனேன். ஆப்படிச்சேன். யாருக்கு? உனக்கு தான். ஏய் எனக்கு ஆப்பு வாங்கி. ஆமா அப்படி சொல்லு. சரி 1 கோட்டு 2 கோட்டு சேர்ந்து ஆப்பு. ஆமா ஆப்பு வாங்கி அடிச்சேன். பத்தல. ஆமா நான் உட்கா மட்டும் ஆப்பு பத்தல உனக்கு. அப்புறம் ஒரு கட்டிங்க போட்டேன் மறுபடியும். ஆமா சரி இப்ப வர்ற சரக்கே சரியில்லையா? ஒன்னும் ஏற மாட்டேங்குது. உண்மையில சத்தியமா சொல்றேன் சாமி குடிக்கிறத விட்டுருங்க. ஓட்டு ஏறலையடா பைப்பில. 2 குடிச்சா கட்டிங் போத கூட வர மாட்டேங்குது. இப்படியே காசு பூரா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600-700 ரூபா போகுது செலவு பண்ணேன். செலவு போயிருச்சு. செலவு பண்ணிட்டேன். சரி செலவு போகட்டும். இப்போ எவ்வளோ வச்சிருக்க? அப்படி கேளு. என்ன கேட்ட? செலவு போட்டு இப்போ எவ்வளோ வச்சிருக்கேன்னு கேட்டேன். இன்னொரு முறை கேளுங்க. அட செலவு போக இப்போ எவ்வளோ வச்சிருக்கிற? முக்கால வச்சிருக்கிறேன். உண்மையாலுமே இல்ல அதானே நாடக நடிகருக்கு வந்து ஒரு 6 மாசம் நாடகம். தை மாசம் பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி அவனி. ஆமாங்க அவனியும் புரட்டாசி வரைக்கும் புரட்டாசியோட புறப்பட்டுருவோம் வீட்டுக்கு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வந்து எந்த பொழப்புக்கும் எல்லாருக்கும் அனாதையா இருப்பேன். இல்ல அவங்க தெரிஞ்ச வேலைக்கு போவாங்க. ஆனா உண்மையாலுமே எனக்கு வாழ்வு கொடுத்த சுவை பிரியாணி ஹோட்டல் கடையில்
ஏதோ நமக்கு ஒரு வேலையை கொடுத்து பொழப்பு ஓட்டிட்டு இருக்கோம். அப்படிங்கிற காரணத்தினாலே சுவை பிரியாணி உரிமையாளர் அன்பு உள்ளத்திற்கும் அதில் பணிபுரியும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குள் சார்பாக வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. யூடியூப்ல என்னைக்காவது பார்த்தா சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. நண்பா வாங்கடா அட்டுவான செலவு பண்ணியிருக்கிறீங்க. மீதி காசு உங்கள்கிட்ட தானே இருக்கும். டேய் மீதி காசு ஊர்ல இருக்கும். ஆமா மீதி ஆட்டத்தை ஆடுனா காசு வாங்கிக்கிறலாம். நேர ஆட்டத்துக்கு போறோம். போலாமா? போலாம். டேய் டேய் தயவுசெஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு வாடா. டேய் நீ ஆம்பளடா. வேற ஒண்ணும் இல்லைங்க, குளிர் தாங்க முடியல. சரி போர்வை போத்த முடியாது. ஆமா அதெல்லாம் எப்படி கிட்டப்பு அதெல்லாம் எடுத்துறா. எனக்கு என்னமோ மாட்ட இருக்குடா. வேணுமா கேளுங்க, நான் தரேன் உங்களுக்கு. நண்பா பிள்ளையார் சொல்லி போடுறா. போடுங்கடா சீக்கிரம் சீக்கிரம் வரிசை இல்ல வரிசை இல்ல. அட்டென்ஷன் ரப் ரைட் ஆண்ட குடிக்கி நீ. ஹலோ 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 அட்டென்ஷன். ஓகே வந்தே பாரத். நீராரோ நீராரோ அது வேண்டாம் இருக்கட்டும். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா பிள்ளையார் சொல்லி போடணும். முதல் கடவுள் மூத்த கடவுள் நம்ம முருகப்பெருமானுக்கு மூத்த கடவுளாகிய நமது விநாயக பெருமாளை வழங்க வேண்டும். அப்போ தம்பி ரெடி அண்ணே அண்ணே 2 4 8. ஆமா நீ கொண்டு காலை கட்டி எடுத்து பார்க்கணும். ஐயா முந்தி முந்தி நாயகனே ஐயா முந்தி முந்தி நாயகனே. ஆமா ஆமா அறிவோய் முருக சரஸ்வதியே. ஆமா ஓசியம் அந்தனுக்கு முன் பிறந்த ஐயா கணபதியை முன்னிடவா. ஆமா 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 மர புள்ளையாரே இன்னைக்கு அரசமர நாயகனே. ஐயா பாடறிய படிப்பெரிய. ஆமா ஆமா சாமி அந்த புள்ள பணியாரத்தை நான் அறிய. சத்தியமா நீ எறிய எழுத்தறிய. ஆமா அந்த புள்ள இட்லிய நான் அறிய. கொஞ்சம் சின்ன இட்லி நீ அறிய. பாடறிய படிப்பெரிய. ஆமா ஆனா ஒரு விஷயம் ஆனா தம்பி ஆளு கம்மியா இருந்துச்சுன்னா உனக்கு கூப்பிட்டுக்கிறேன். போன் நம்பர் கொடுத்துருப்போம். தொழில் சுத்தமா இருக்குது. ஆமா பானெல்லாம் சரித்தேன். என்ன இடையில இட்லி பணியாரம் அப்போ நீ போடுப்பு. என்ன பேசாம வேடிக்கை வாங்குறீங்க? ஆமா நீ நாயனக்காரரே வாயில வச்சு ஊத வேண்டியதானே. நாயனக்கணவரம் திருமகனை ஆதி முதல் ஆண்டவனை அன்னை பிதா தெய்வம் என்று அறிவுரை தந்தவனே. ஆமா 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 பானை வைத்தோனை பழம் ஏந்தும் கையோனை மோனை பொருளோனை முன்னவனை மூத்தவனை முக்கண்ணனால் பெற்றெடுத்த மூல பரம்பொருளை முந்தி பெருமை வாய்ந்த பிள்ளையார். உன் நாக்கில் தெப்பை போட்டு பொசுக்க. யோ நீ ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கியா இல்லையா? போயிருக்கனே. அங்க ஆண்டாள பாத்திருக்கியா? பார்த்தேன். ஆண்டாள் யானை. ஆமா அதை என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? ஆமா நீங்க போடியா. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்பா டே உங்களை பிள்ளையார் சொல்லி போட பிள்ளையார் சொல்லி போடுறீங்களா? நான் போடவா? நீங்க ஒரு வாத்தியார் தானே மானாகுன்றத்துல. ஐயா இன்னைக்கு வண்ணமாடு சண்டி மர்றான். ஐயா இன்னைக்கு வண்ணமாடு சண்டி மர்ற வாசமிகு பேசும் மர்றான்.
ஐயா இந்த குரல் மாட்டேன் என்று மொட்டையம் பட்டி நீ செத்துட்ட சேதி கேட்டு ஐயா உனக்கு இன்னைக்கு பாலர முன்ன விட்டு ஐயா உனக்கு வந்து சேர முன்னால ரெங்கராஜ் உனக்கு பெரிய மகன் தொட்டழுதா ஐயா உனக்கு இன்னைக்கு பேசாத பூந்தேரு பிரபு உனக்கு இளமேக தொட்டழுதா ஐயா உனக்கு எழும்பாத பூந்தேரு ஐயா இன்னைக்கு உனக்கு மாக்கி அரிசி கொண்டு ஐயா இன்னைக்கு வலதுபுறம் எண்ணெய் கொண்டு தொழில சரியா பண்ணு உனக்கு செய்ய கயறப்பு கொண்டு ஐயா உனக்கு சிங்காரி மேளங்கொண்டு ஐயா இன்னைக்கு வாங்கி அழுதானதா